வணக்கம். மைசர் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல். இந்த வீடியோவில் வந்து நம்ம 26 உண்டான குரூட் எப்படி இருக்கும், லெவல்ஸ் எப்படி இருக்கும்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம லெவல்ஸ் வித்து நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம். அதுக்குண்டான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துக்கிறேன். அந்த லெவல்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணதுனாலே பிரேக் அவுட் இந்த லெவல் செக் ட்ரேட் பண்ணதுனாலே நம்ம கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். எப்போவுமே நம்ம குரூடால் ட்ரேட் பண்ணுறப்போ அதிகமான லாட்டு வந்து என்ட்ரி பண்ணாதீங்க. மினிமம் லாட் போடுங்க. மினிமம் லாட் போட்டு மெகாவில் போடுறத விட நீங்கள் மினியில் மெகா ஒரு லாட்டு போடுறத விட மினியில் வந்து 5 லாட் போட்டு மறுபடியும் 5 லாட் வந்து ஆவரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அட்லீஸ்ட் நமக்கு காஸ்ட் டு காஸ்ட் வெளியே வரக்குண்டான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் கொஞ்சம் ட்ரெண்டு வந்து எப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கு உண்டான மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டே கேண்டில் வச்சுக்கிறோம். 1 டே கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா டவுன் வந்திருக்கு. 4000 நேற்று சொல்லியிருந்தோம். 4100 லெவலில் வந்து கட் பண்ணி மேலே போக முடியல, டவுன் வரக்குண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நல்லாவே டவுன் வந்துச்சு. கிட்டத்தட்ட 4080லேருந்து 3925 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாருங்கள் 175 பாயிண்ட் கீழே டவுன் வந்துருக்கு மார்க்கெட் நேற்று. இப்போ நாளைக்கு என்ன இருக்கு, இன்றைக்கி என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா மறுபடியும் வந்து கீழே S3 கட் பண்ணுமா. நம்ம சொல்லியிருந்தோம் S3 R3 கட் பண்ணோம்னா R3 கட் பண்ணால் நல்லா பை எடுக்கலாம், கன்ஃபார்ம் பை போகணும். அதே மாதிரி S3 கட் பண்ணால் நல்ல செல் எடுக்கலாம், கன்ஃபார்ம் பை போகணும். அதே மாதிரி S3 கட் பண்ணி கிட்டத்தட்ட 70-80 பாயிண்ட் உங்களுக்கு டவுன் வந்துருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட நல்ல ப்ராஃபிட் நேற்று புக் பண்ணியிருக்கலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு இன்றைக்கி மறுபடியும் S3 கட் பண்ணுமானா அதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லா லாங் கேண்டில் விழுந்தக்கம்லாம் பாருங்கள், நல்லா லாங் கேண்டில் விழுந்தக்க எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னர் கேண்டில் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னர் கேண்டில் ஃபார்ம் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து மறுபடியும் மேலே ஹை போகிறக்கு உண்டான வாய்ப்பு தான் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த இதில் இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போது கரெக்டாக எங்கே சப்போர்ட் இருக்கும், சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக சப்போர்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. ஆல்ரெடி 3925 லெவலில் வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது. அந்த இடத்துல தான் கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி காலைல பிரேக் அவுட் ஆகி கீழே இந்த 900 நேற்று லோவாக பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சுன்னா அப்படின்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 850 லெவலில் அடுத்த சப்போர்ட் இருக்குது. நல்ல சப்போர்ட் வந்து அடுத்தது 850 லெவல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 850 லெவலுக்கு வந்துச்சுன்னா ஒரு பை எடுக்கலாம். என்னடா மார்க்கெட் இவ்வளோ டவுன் வந்துட்டு இருக்குது, திடீர்னு பை எடுக்கலாம். நியூஸ் வந்து நம்மளுக்கு நியூஸும் பார்க்கணும். நம்ம நியூஸ் வந்து நம்ம ட்ரம்ப் வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு, அதனால தான் மார்க்கெட் இவ்வளோ கீழே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் நியூஸ் இதெல்லாமே வந்து நியூஸ் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணணும்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. சார்ட்டு தான் நம்மளுக்கு, ஏன்னா சார்ட்டு தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறவங்களுடைய மனநிலையை அப்படியே காமிக்கிறதுனா சார்ட்டு தான். ஸோ வந்து நம்ம சார்ட் பேஸில் ட்ரேட் பண்ணோம்னாலே நல்ல ப்ராஃபிட் எடுத்துட முடியும். எந்த நியூஸும் நம்ம கேதர் பண்ண வேண்டியதில்லை. நியூஸ் மட்டும் எடுத்து பண்ணுறோம்னு வைங்க, நம்ம வந்து இன்கேஸ் இன்வென்ட்ரி வருது, நெகட்டிவ் இன்வென்ட்ரி வந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் தானே போகணும். ஆனால் டவுன் போகாது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் போயிட்டுருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் இன்வென்ட்ரி வந்து அப் போகாது, டவுன் போயிட்டுருக்கும் ஆப்போசிட்டில் திரும்பி. அப்போ நம்ம நியூஸ் பேஸில் ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ லாஸ் வந்துடும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சார்ட் பேஸில் ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு சார்ட் வந்து ரியலாக காமிச்சிடும், என்ன நடக்குதுங்கிறத வந்து ரியலாக காமிச்சிடும். நம்ம சொல்லியிருக்க பிரேக் அவுட் லெவலுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். பிரேக் அவுட் லெவல் வந்து நேற்று பார்த்திங்கன்னா 4 to 4 o'clock பிரேக் அவுட் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி குரூடாக ட்ரேட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா மினிமம் 40 பாயிண்ட் இல்லை 50 பாயிண்ட் டார்கெட் வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அச்சீவ் ஆகும். அதனால தான் சொல்கிறோம், நம்ம மெகாவிலையோ இல்லை ரொம்ப அதிகமான லாட்டோ போட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம். ட்ரேட் பண்ணுறது ரிஸ்க்காக இருக்கும். உங்களுக்கு ரிஸ்க் வந்து அவ்வளோ அதிகமாக எடுக்கவும் கூடாது நம்ம. அதனால் வந்து மினியில் போட்டு நீட்டாக ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற ப்ராஃபிட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும். பாருங்கள், உங்களுக்கு பைவோட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 3980 இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பைவோட் பாயிண்ட் டச் பண்ணுறதே ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு கீழே டவுன் இருக்குது, பைவோட் பாயிண்ட் போய் டச் பண்ணுறதுங்கிறதே பெரிய காரியமாக இருக்கும். இல்லை அப்படின்னா பைவோட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கலாம். மார்க்கெட் இவ்வளோ டவுன் வந்துருக்கு. மேபி இன்கேஸ் மேலே போனால் 3980 வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். அப்போ அப்படிங்க நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 4000 ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற சிம்பிளாக நான் வச்சுக்கலாம். இப்போ S1 பார்த்திங்கன்னா 871 S1 இருக்குது. 912 S1, 871 S2,
803 தான் S3 இருக்குது. ஸோ நம்ம S3 இன்றைக்கி கட் பண்ணுமா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்வி தான். ஏன்னா 803 வரைக்கும் கீழே வராது, நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் டவுன் வந்து 803 கட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அங்கே செல் எடுக்கலாம். கன்ஃபார்ம் செல் போகும். 25 பாயிண்ட் கம்பல்சரி டார்கெட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா S3 கட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். இன்றைக்கி கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அவ்வளோ கீழே வரக்குண்டான வாய்ப்பு இருக்கவே இருக்காது. அதனால் ரொம்ப கீழ் டவுன் எதிர்பார்க்காதீங்க. 850 லெவல் வரைக்கும் நம்ம கீழே எதிர்பார்க்கலாம். சார்ட் பேஸில் செக் பண்ணோம்னா 850 வரக்குண்டான வாய்ப்பு இல்லை தான். ஒரு 860 870 ரேஞ்சு வந்துட்டு கம்பல்சரி இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகும். நேற்று க்ளோஸை விட ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் வேணால் கீழே க்ளோஸாக இருக்கணும்னான வாய்ப்பு இருக்குமோ ஒழிய மேலே அதுக்கு கீழே வரக்கூடான வாய்ப்பு இருக்கவே இருக்காது. ஸோ இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட் பேஸில் ப்ளஸ் நம்ம பிரேக் அவுட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கு நான் லிங்க்கும் கொடுத்துக்கிறோம். அதை செக் பண்ணி பாருங்கள். பிரேக் அவுட்டில் எடுங்க. மேபி 4 o'clock பிரேக் அவுட்டோ இல்லை 9 to 2 o'clock பிரேக் அவுட்டோ எடுத்தோம்னா கம்பல்சரி நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.